ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுற இந்த வீடியோவில் 18th செஞ்சுரியில் இருந்த ஒரு மைனிங் பிளேஸை பற்றி பார்ப்போம். எப்பவும் போல் மைனிங் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வித்தியாசமாக ஒரு பிளாக் கலர் மெட்டீரியலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. இந்த மெட்டீரியலை பார்த்த உடனே மார்ட்டின் ஹென்ரின்னு ஒரு ஜெர்மன் கெமிஸ்ட் பல ரிசர்ச்சஸை இனிஷியேட் பண்ணார். அந்த டைமில் இருந்த ரிசோர்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சு அவரால் அந்த மெட்டீரியலோட ஃபுல் பொட்டென்ஷியலை கண்டுபிடிக்க முடியலை. ஸோ அந்த டைமில் இந்த மெட்டீரியலை ஒரு கலரிங் ப்ராடக்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சி அதுக்கு யுரேனஸ்னு பேர் வச்சுருந்தாங்க. அந்த பிளானட்டுக்கு மரியாதை சேர்க்குற விதமாக இந்த எலமெண்ட்க்கு யுரேனியம்னு பேர் வச்சாங்க. எஸ், இந்த உலகத்தில் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க பெஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜினா அது யுரேனியம் தான். இந்த யுரேனியமை பற்றின டீட்டெயில்டான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். யுரேனியமோட பவரை புரிஞ்சிக்க ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, 1 கிலோகிராம் ஆஃப் யுரேனியமை வச்சு கிட்டத்தட்ட 2,40,00,000 கிலோவாட் ஹவருக்கான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த யுரேனியமுக்கு எங்கேருந்து இவ்வளோ எனர்ஜி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம எப்படி ஒரு எலமெண்ட் கிரியேட் ஆகுது அண்ட் அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி லைட்டாக புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பிளானெட்டில் இது வரைக்கும் 118 எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் ஒரு எலமெண்ட் தான் யுரேனியம். இதில் பல எலமெண்ட்ஸ் நம்ம பிளானெட் உருவாகிறதுக்கு முன்னாடியே கிரியேட் ஆகி நம்ம பிளானெட் ஒரு கேஸ் ஜெயண்ட்டாக இருக்க போதே மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்தந்த எலமெண்ட்டோட மாஸ் அண்ட் டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளானெட்டில் ஒரு லேயரில் செட்டில் ஆகியிருக்கு. இந்த மாதிரி பல எலமெண்ட்ஸ் சேர்ந்து தான் நம்ம பிளானெட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இது எல்லாத்துக்கும் முன்னாடியே எப்படி இந்த யுரேனியம் கிரியேட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஆட்டம்ஸை பற்றி கொஞ்சம் பேசிக்காக பார்ப்போம். எல்லா ஆட்டம்லேயும் எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ்குள்ளே நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டானை பேஸ் பண்ணி தான் ஒரு எலமெண்ட் கிரியேட் ஆகும். இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்து அதில் இருக்க நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அந்த எலமெண்ட்டை வேறு ஒரு எலமெண்ட்டாக மாற்ற முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அயன் எடுத்துப்போம். அதில் 26 ப்ரோட்டான் அண்ட் 30 நியூட்ரான்ஸ் இருக்குது. இப்போது கோல்டில் பார்த்தா 79 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 118 நியூட்ரான்ஸ் இருக்குது. இப்போது ஒரு மேஜிக் ஒன்று பண்ணி இந்த அயனில் இருக்க ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் கவுண்ட்டை கோல்டு கூட மேட்ச் பண்ணிடும். அப்படி பண்ணுறதுனால அயன் கோல்டாக மாறிடும். பட் இது ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். ப்ராக்டிக்கலி இந்த மாதிரியான எக்ஸ்பீரிமெண்ட்ஸை நம்மளால் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸில் இருக்க ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் கவுண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சூரியனில் இருக்க எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படும். அதனால தான் ஒரு சூப்பர்னோவா பிளாஸ்ட் இல்லைன்னா ஒரு 2 நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஒன்றா மர்ஜ் ஆகும்போது இந்த மாதிரியான ஹெவியர் மெட்டல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஒரு ஸ்டார் அதோட லைஃப் டைம் முடியும் போது ஒரு பெரிய பிளாஸ்ட்டை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் நிறைய எலமெண்ட்ஸ் கிரியேட் ஆகுது. சூரியனில் எப்போவுமே நியூக்ளியர் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு 80% ஆஃப் மாஸ் நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு தேவைப்படுற எலமெண்ட்ஸ் தான். அது இல்லாமல் ஒரு சில எலமெண்ட்ஸ் லைக் அயன், சிலிக்கான், மெக்னீஷியம் மாதிரியான எலமெண்ட்ஸும் இருக்கும். ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறப்ப எக்கச்சக்கமான நியூட்ரான்ஸ் அண்ட் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்பேஸில் ஸ்ப்ரெட் ஆகிடும். கூடவே பல பில்லியன் டிகிரிஸில் டெம்பரேச்சர் இருக்கும். இந்த அளவுக்கு அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிறதுனால தான் ஒரு நியூக்ளியஸில் இருக்க ரிப்பல்ஷன் ஃபோர்ஸை டீஆக்டிவேட் பண்ண முடியும். ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ்னால் ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸில் இருக்க ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸில் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். இந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ். லைக் டேர்ம்ஸ் எப்பவுமே ரிப்பிள் ஈச் அதர். அதனால தான் இந்த நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பாண்டை நம்மளால் அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு அதிகமாக இருக்க எனர்ஜி ஒரு நியூக்ளியஸில் இருக்க ரிப்பல்ஷன் ஃபோர்ஸை டீஆக்டிவேட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் நியூட்ரான்ஸால் ஒரு ஆட்டமை என்கவுண்டர் பண்ண முடியும். ஒரு சிமுலேஷனுக்கு சொல்லணும்னா ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் பாட்டிலில் நம்ம பிளானெட்டில் இருக்க எல்லா தண்ணியுமே அட் அ டைமில் ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸில் இந்த நியூட்ரான்ஸ் போயிட்டு ஃபில் பண்ணும். இந்த ப்ராசஸ் நடந்து முடிகிறப்ப பல டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கிரியேட் ஆகியிருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸோட பேர் ரேபிட் நியூட்ரான் கேப்சர் ஆர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் முடிகிறப்ப பல எலமெண்ட்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். அதில் ஒரு சில எலமெண்ட்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும், ஒரு சில எலமெண்ட்ஸ் அன்ஸ்டேபிளாக இருக்கும். இந்த அன்ஸ்டேபிளாக இருக்க எலமெண்ட்ஸ் தான் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸாக இருக்குது. எப்படின்னா ஒரு ஸ்டேபிளாக இருக்க எலமெண்ட்டோட நியூக்ளியஸில் இருக்க ப்ரோட்டான்ஸோட ரிப்பல்ஷன் ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அதில் நியூட்ரான்ஸ் இருக்கும். இதை நம்ம ஸ்டேபிள் எலமெண்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரியான எலமெண்ட்ஸில் எந்தவித ரேடியோ ஆக்டிவிட்டிஸும் இருக்காது. அன்ஸ்டேபிள் எலமெண்ட்ஸை பார்த்தோம்னா அதோட நியூக்ளியஸில் இருக்க ப்ரோட்டான்ஸோட ரிப்பல்ஷன் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அளவை விட அதிகமான நியூட்ரான்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இந்த நியூட்ரான்ஸ் டீகே ஆகி ப்ரோட்டான்ஸாக கன்வெர்ட் ஆகும்.
இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் அந்த எலமெண்ட் ரேடியோ ஆக்டிவாக இருக்குது. இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப ஆட் ஆகிற ஒரு ப்ரோட்டான்ஸுமே அந்த எலமெண்ட்டை வேற ஒரு எலமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணும். இப்போ நம்ம யுரேனியமை பற்றி பார்ப்போம். நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற யுரேனியம் 235. இந்த 235னா என்னன்னா, இந்த யுரேனியமில் 92 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 143 நியூட்ரான்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 235ன்ற நம்பர் கிடைக்கும். இதுதான் அந்த எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ். இந்த யுரேனியம் 235 ஹைலி அன்ஸ்டேபிள்னால இதில் இருக்க நியூட்ரான்ஸ்லாம் ப்ரோட்டான்ஸாக கன்வெர்ட் ஆகும். கூடவே எலக்ட்ரான்ஸ், ஆன்டி நியூட்ரினோ, ஒரு சில பார்ட்டிகல்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் எல்லா அன்ஸ்டேபிள் எலமெண்ட்ஸ்லையும் நடக்கும், அந்த எலமெண்ட் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும். இந்த ப்ராசஸில் ரிலீஸ் ஆகிற ஒரு சில பார்ட்டிகல்ஸை தான் ரேடியோ ஆக்டிவ்னு சொல்கிறாங்க. ஒரு நியூட்ரான் ப்ரோட்டானாக டீகே ஆகும்போது அந்த யுரேனியம் ஆட்டமில் ஒரு ப்ரோட்டான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த யுரேனியம் எலமெண்ட் வேற ஒரு எலமெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். கரெக்டாக சொல்லணும்னா யுரேனியம் புளூட்டோனியம் எலமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸில் ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை தான் நம்ம பல இடத்துல யூஸ் பண்ணுறோம், விச் மேக்ஸ் யுரேனியம் மோர் பவர்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் யுரேனியமை நம்ம மாடர்ன் டேஸில் பல இடத்துல யூஸ் பண்ணுறோம். சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸில், ஜியாலஜிக்கல் டேட்டிங், மெடிக்கல் ரிசர்ச்சஸ், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், ரேடியேஷன் தெரப்பி, இந்த மாதிரியான பல இடத்துல யுரேனியமை யூஸ் பண்ணுறோம். அண்ட் மல்டிபிள் ரிசர்ச்சஸ் வேர்ல்டு வைடில் இன்னமும் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஹியூமன் எவல்யூஷன் டு மாடர்ன் டெக்னாலஜிஸ்க்கு இந்த யுரேனியம் என்னதான் டெட்லி வெப்பன்ஸை கிரியேட் பண்ணி இருந்தாலும் பல வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதோட வீடியோ முடியுது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த மாதிரி வேறு சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.